ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம், கோவை. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சினிமா படபாணியில் தனியார் பள்ளி தாளாளரை கடத்தி சென்ற கும்பலை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கிட கேட்கலாம். மோகன்ராஜ், வணக்கம். அந்த கும்பலை பிடிக்க போலீசார் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்? இது தொடர்பான முழு விவரங்கள். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கோமலபுரத்தைச் சேர்ந்த செம்மொழி என்பவர் கடந்த 1996 ஆண்டு முதல் இமாலயன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளராக உள்ளார். இவர் நேற்று பாப்பிரெட்டிப்பட்டியில் உள்ள சாய்பாபா கோவிலில் பூசாரியாக பணியாற்றி வரும் பன்னீர்செல்வம் என்பவரை காண அங்கு சென்று அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது காரில் வந்த சில மர்ம நபர்கள் செம்மொழியை அடித்து விதித்து வலுக்கட்டாயமாக காரில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. அதனை தடுக்க வந்த கோவிலில் உள்ள நபர்களை தள்ளிவிட்டு காரில் வந்த மர்ம நபர்கள் வேகமாக புறப்பட்டு சென்றுள்ளனர். இதுகுறித்து பன்னீர்செல்வம் அளித்த புகாரின் பேரில் பாப்பிரெட்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புதுப்பட்டி சுங்கச்சாவடி அருகே காரில் வந்த மர்ம நபர்களை கைது செய்து செம்மொழியை மீட்டு மேற்கொண்ட விசாரணையில் செம்மொழியால் பள்ளியை மிக நெருக்கடி காரணமாக நடத்த முடியாததால் பள்ளியை நடத்த பேரறிப்பு அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வரும் பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த இனியவன் என்பவருடன் ஏற்பட்ட பழக்கத்தின் அடிப்படையில் கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் முதல் இமாலயன் மெட்ரிக் பள்ளியை எடுத்து நடத்தி கொள்ள 20 லட்சம் ரூபாய் பேசி அதில் 15 லட்சம் ரூபாய் முன்தொகையாகவும் மாதம் தனக்கு 10,000 செலுத்த வேண்டும் எனவும் பள்ளியில் வரும் லாபத்தில் 10% கொடுக்க வேண்டும் என பேசிக்கொண்டு இமாலயன் பள்ளியை இளைவனின் தாயார் அமுதவல்லி பெயரில் முன்தொகையாக 15 லட்சம் செம்மொழி பெற்றுக் கொண்டு நடத்திக் கொண்டு விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. பள்ளியில் பெரிய லாபம் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் பள்ளிக்குண்டான அங்கீகாரங்கள் எதுவும் செம்மொழி பெற்றுத் தரவில்லை என கூறி பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் இளைவன் கடந்த மாதம் புகார் அளித்ததாகவும் இதன் காரணமாக சாய்பாபா கோவிலில் இருந்த செம்மொழியை இளைவன் உள்ளிட்ட 5 நபர்கள் அடித்து காரில் கடத்தி சென்று இமாலயன் பள்ளியில் வைத்து பள்ளியின் ஆவணங்களை பெற்றுக் கொண்டு 15 லட்சம் ரூபாய் பணத்தை 2 மடங்காக அதாவது 5 லட்சம் ரூபாயாக தர வேண்டும் எனவும் இல்லையில் பேசியபடி பள்ளி அல்லது பள்ளியில் உள்ள 5 ஏக்கரா நிலத்தில் 1 ஏக்கர் நிலத்தை மட்டும் தனது பெயரில் மாற்றித் தர வேண்டும் என கூறி இளையவன் செம்மொழியை பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கொண்டு சென்று தன் பெயருக்கு 1 ஏக்கர் நிலம் அல்லது பள்ளியை பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தி ஆவணம் தயார் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து அறிந்த பாப்பிரெட்டிப்பட்டி காவல்துறையினர் இனியவனிடம் பேசி அவரை பாப்பிரெட்டிப்பட்டி வர சொல்ல புதுப்பட்டி சுங்கச்சாவடியை கார் நெருங்கியதும் காரில் வந்த இனியவன் உள்ளிட்ட 5 நபர்களை பிடித்து செம்மொழியை மீட்டு பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து செம்மொழியையும் கடத்தி சென்ற இனிவன் அதற்கு உடனடியாக இருந்த மருக்காலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தீர்த்தகிரி, அமித்குமார், மனோஜ்குமார், சுரேஷ், முகாரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த விசேந்திரன் உள்ளிட்ட 5 நபர்களை விசாரணை மேற்கொண்டு செம்மொழியை கடத்தி சென்றதாக இனியவன் உள்ளிட்ட 5 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தருமபுரி சிறையில் அனுப்பினர். பட்டப்பகலில் தனியார் பள்ளியின் தாளாளர் செம்மொழியை அரசு பள்ளி ஆசிரியர் இனியவன் உள்ளிட்ட 5 நபர்கள் கடத்தி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ். ஸ்ரீ சாமி கார்ஸ் நடத்தும் மாபெரும் யூஸ்டு கார் மேளா. இடம் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் மகால் வளாகம், கோவை.